எக் ரைஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுமே 3 எக்கை நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம். முட்டை அடி பிடிக்காமல் நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனையும் சேர்த்துக்கலாம். ஸோ ஆனியனையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீன்ஸ் கேரட்டை சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா கோஸும் குடமிளகாவும் சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் போட்டு அகெயின் கொஞ்சம் வதக்குன்னு வதக்கி விட்டுட்டு ஸ்பைஸ்னஸ்க்காக நம்ம வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன். நீங்கள் எக் ரைஸ் பண்ணாலும் சிக்கன் ரைஸ் பண்ணாலும் மஸ்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் வந்து பெப்பர் தூள் தான். பெப்பர் தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ரைஸையும் நம்ம சேர்த்துக்கலாம். நாங்கள் நார்மல் ரைஸ் தான் சேர்த்துருக்கோம். இல்லை நீங்கள் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா பாஸ்மதி ரைஸை யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே சோயா சாஸ், லைட்டாக வினிகர் எப்போவுமே நான் ஆப்ஷனல் தான் சொல்லுவேன். சில பேருக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது. கூடவே டொமேட்டோ கெச்சப், க்ரீன் சில்லி சாஸையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டிங்கன்னா எக் ரைஸ் ரெடி. இதோ ஒன்று மறந்துட்டோம். என்னென்னு சொல்லுங்கள்? உப்பு தான். நாங்கள் சாப்பாடு வடிக்கும் போது லைட்டாக உப்பு போட்டு தான் பண்ணோம். ஸோ அதனால் லைட்டாக இதில் போட்டாலுமே போதும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டு முடிச்சு விட்டாச்சு. அந்த சூடு ஆறதுக்குள்ளே தட்டில் போட்டு நீங்கள் சாப்பிடுங்க. அல்டிமேட்டாக இருக்கும். நான் கூடவே டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சேர்த்துருக்கேன். எல்லோரும் காட்டுங்க, ஒரு வாய் வாங்கிக்கோங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.